யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 3வது அதிகாரம்தான் நம்முடைய ரட்சிப்பின் மையப்பகுதி. ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் என்று இயேசு கிறிஸ்து அதை பற்றி தான் பேசுகிறார். அது குறித்து தெளிவான விளக்கங்கள் பின்வரும் பகுதியிலே அந்த அதிகாரத்தில் காணப்படுகின்றன. நாம் மறுபடி பிறப்பது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததினால் ஞானஸ்நானம் பெற்றோம், சபைக்கு போனோம், இதனால் மறுபடி பிறந்து விட்டோம் என்று எண்ணுகிறோம். இல்லை, அப்படி மறுபடி பிறந்தவர்கள் அதன்படி ஒருவரையும் நாம் காண முடியவில்லை. 25வது வசனத்தில் யூதர்களுக்கும் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது சுத்திகரிப்பை குறித்து. அவர்கள் அந்த சுத்திகரிப்பை பற்றி பேசும்போது யோவான் ஸ்நானனிடம், ரபி, நீர் ஒருவரை குறித்து சாட்சி சொன்னீரே, அவர் அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார், அவரிடத்தில் எல்லோரும் போகிறார்கள் என்று அவரிடம் வந்து சொல்லுகிறார். அப்போது யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்வது இல்லை என்று. சுத்திகரிப்பு பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, பரலோகத்திலிருந்து அது நமக்கு எப்படி கொடுக்கப்படும்? இந்த கேள்வியை வைக்கிறேன். அதற்கு முன்பாக 3 விதமான சுத்திகரிப்புகள் நம் மத்தியில் இருக்கின்றன. யூதர்கள் 10 கற்பனையின்படி நடக்கும்படிக்கு தன்னை கட்டுப்படுத்தி சுத்திகரித்து வாழ்ந்தார்கள். சுய கட்டுப்பாடினால் வாழ்கிற ஒரு சுத்திகரிப்பு. 2வது, யோவான் ஸ்நானகனைப் போல மனுஷர்களோடு கலவாமல் வனாந்தரத்தில் சஞ்சரித்து வெட்டுக்கிளியையும் தேனியும் புசித்து தன் தேவைகளை வனாந்தரத்திலேயே நிறைவேற்றி வாழ்ந்தவன் யோவான். உலகத்தை விட்டு விலகி வாழ்ந்தான். அவன் ஒட்டக தோலை போர்த்தி வாழ்ந்து கொண்டான். தன் தேவைகளை இப்படியாக கவனித்து கொண்டான். உலகத்தை விட்டு விலகினது காரணம் ஒரு சுத்திகரிப்பு. அதனாலும் அவன் முழுக்க சுத்திகரிக்கப்பட்டவனாக இல்லை. இதனால்தான் 3வது சுத்திகரிப்பை பற்றி யோவான் சொல்கிறார், அவர் என்னிலும் மேற்பட்டவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர் மேலானவர். ஏனெனில் உலகத்திலிருந்து உண்டானவன் உலகத்திற்குரியவர்களையே பேசுகிறான். இவர் விண்ணிலிருந்து வந்தவர், ஆகையால் இவர் மேன்மையானவர் என்று சொல்கிறான். உலகத்திலிருந்து உண்டானவன் அவன் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்தனாலும் சரி, வனாந்தரத்திலே போய் வெட்டுக்கிளியும் தேனியும் புசித்து ஒட்டக தோலை போர்த்தி வாழ்ந்தாலும் சரி, மனுஷர்களை விட்டு விலகி வாழ்ந்தாலும் சரி, சமுதாயத்திலே கலவாமல் ஒரு சந்நியாசியை போல வாழ்ந்தாலும் சரி, அவன் உலகத்திலிருந்து உண்டானவன் தான். அவன் உலகத்தை பற்றித்தான் பேசுவான், உலக சிந்தனைத்தான் அவனிடம் இருக்கும். அவனிடம் உண்மையான மாற்றம் உண்டாயிருக்காது. இந்த மாற்றம்தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவர் மறுபடியும் பெறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று. இவர் விண்ணுக்குரிய குணத்தை உடையவர், உன்னதத்திலிருந்து பிறந்தவர். ஆகையால் இவர் எல்லாரை காட்டிலும் மேன்மையானவர். இந்த மாற்றத்தை தான் மறுபடி பிறப்பது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் மட்டும் அந்த மாற்றத்தை அடையாமல் நம் எல்லோருக்குள்ளும் இந்த மாற்றத்தை உண்டாக வேண்டும் என்று தான் அவர் சொல்லுகிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜலம் என்பது வார்த்தை என்றும், ஆவி என்று அக்கினியை குறித்து சொல்லுகிறார். அக்கினியினால் பிறக்க வேண்டும். பலவித நெருக்கங்கள் இவைகளினாலே நாம் பக்குவப்படுகிறோம்.
மனுஷத்தன்மைகளிலிருந்து வெளியே தேவத்தன்மை உடையவராக மாறுகிறோம். வார்த்தையினாலே பிறக்கிறோம். வார்த்தையினாலே பிறப்பது, இதை குறித்து தான் யோவான் மேற்கொண்டு சொல்லும் பொழுது, அவர் மணவாளன் பேசுவதை கேட்டு மணவாளனுடைய சிநேகிதன் சந்தோஷப்படுகிறான். அவர் பேசுவதை மட்டும் செவி கொடுக்கிறான். இதனாலே அவன் சந்தோஷப்படுகிறான். இப்படி அவனுக்குள்ள அந்த மாற்றம் உண்டாகிறது. இதனால் அவனுக்குள்ளான மாற்றத்தை பற்றி மேலும் சொல்கிறார். நான் சிறுக வேண்டும், கிறிஸ்து என்னில் பெருக வேண்டும் என்று சொல்கிறார். நான் என்பது நம்முடைய பர்சனாலிட்டி, நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒப்பீனியன், எண்ணங்கள். நம்மை குறித்து ஒரு தரமான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். நான் யார் என்று, என் பகுதி, என் தகுதி, என் திறமைகள், என் அறிவு, என் அனுபவம், இது போன்ற படிப்பு, இது போன்ற காரியங்கள் தான் நமக்கு பர்சனாலிட்டியை கொடுக்கிறது. இந்த பர்சனாலிட்டி சிறுக வேண்டும். இவை ஒன்றுமில்லை, இவை உலகத்திலிருந்து உண்டானவை. இவை யாவும் ஒன்றுமில்லை, குப்பை. இது என்னுடைய தகுதி அல்ல. இவைகளால் நான் மாற்றத்தை அடைய முடியாது. என்னதான் வேதத்தை அறிந்திருந்தாலும் எனக்குள் அதனால் ஒரு மாற்றம் உண்டாகாது. என்னதான் நான் பக்தியாக நடந்தாலும் எனக்குள் அந்த மாற்றம் உண்டாகாது. யூதர்களைப் போல என்னதான் நான் கட்டுப்பாடாக நடந்தாலும் எனக்குள் அந்த மாற்றம் உண்டாகாது. நான் யோவானைப் போல வனாந்தரத்திலே சென்று தேனை புசித்து வெட்டுக்குழியை சாப்பிட்டு ஒட்டகம தோலினாலே என்னை போர்த்தி மனுஷ சமுதாயத்தை விட்டு விலகி அதோடு தொடர்பே இல்லாதபடி வாழ்ந்தாலும் எனக்குள் அந்த மாற்றம் உண்டாகாது. நான் அப்போதும் ஒரு மனுஷன்தான். இந்த மாற்றம் எப்போது உண்டாகும்? அவர் பேச கேட்டு, அவர் சொல்வதை கவனித்து, அதை ஜீரணித்து வாழ்வதனால்தான் இந்த மாற்றம் உண்டாகும். வார்த்தையினால் பிறக்கிற மனுஷன், அந்த வார்த்தைக்காக வாழ்கிற மனுஷன், அந்த வார்த்தை கொடுக்கிற நம்பிக்கை, அந்த வார்த்தை கொடுக்கிற உறுதி, நெருக்கங்களிலே ஆபத்துகளிலே அவன் நடந்து செல்லும்போது அவனுக்குள் உண்டாகிற தெளிவு அந்த மாற்றத்தை உண்டாக்குகிறது. அவன் அதன் பின் மனுஷன் அல்ல, உன்னதமானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டவன், ஜெனிப்பிக்கப்பட்டவன். ஜெனிப்பிக்கப்படுவது அன்று ஆதாமினே நடந்தது போல இப்பொழுது இவனிடம் நடக்கிறது. அவர் மண்ணிலிருந்து அந்த மனுஷனை உண்டாக்கினார். இப்பொழுது வார்த்தையினாலே அவன் நாசி அவனிடம் வார்த்தை, ஜீவ வார்த்தை ஊதுவதினாலே அந்த வார்த்தை அவனை மாற்றுகிறது. அவன் மண்ணிலிருந்து உண்டான மனுஷன் அல்ல, வார்த்தையினாலே பிறந்த மனுஷன். இப்படித்தான் நாம் மாறுகிறோம், வார்த்தையை நம்புவதினாலே. வார்த்தை நமக்குள் ஒரு தெளிவை கொடுக்கிறது. வார்த்தை நமக்குள் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறது. வார்த்தை நம்மை அடக்குகிறது, நீதிக்குள் ஆக மாற்றுகிறது. வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிற சகல குற்றங்களையும் நீக்குகிறது, புதிய சிந்தனையை கொடுக்கிறது. வார்த்தை தேவனுக்கு பயப்படும் விதத்தை கற்றுத்தருகிறது. வார்த்தை அறிவை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது, தக்க ஆலோசனைகளை கொடுத்து ஆபத்துகளிலிருந்தும் நெருக்கங்களிலிருந்தும் நாம் பழுதுபடாதபடி வெளியே வர வழி காண்பிக்கிறது. அது ஒரு வெளிச்சம், அது ஒரு பலம், அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு தைரியம். இது அனைத்தும் சேர்ந்து ஒரு மனுஷனை வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாற்றுகிறது. அவன் ஆகாரத்தினாலே பிழைக்காமல் தேவ வார்த்தையினாலே பிழைக்கிறான். அனுதினம் ஆகாரத்தினாலே பிழைத்த ஒரு வாழ்க்கை வேறு, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையை கேட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேறு. அவன் எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் கல்லை அப்பமாக புசித்து சாப்பிட மாட்டான். ஏற்ற வேளையில் தேவன் கிரியை செய்யும் வரைக்கும் காத்திருப்பான். அவர் கிரியை செய்யும் பொழுது அவனுக்கு வேண்டிய ஆகாரங்கள்
தேவ தூதர்களால் கொண்டு வந்து தரப்படும் என்ற தெளிவு அவனுக்கு இருக்கும். அந்த தரிசனம் அவனுக்கு இருக்கும். அந்த உறுதி அவனுக்கு இருக்கும். அதனால் சுய புத்தியின்படி செயல்பட மாட்டான். சுய புத்தியின்படி செயல்படுகிறவன் தான் இந்த உலகத்துக்குரியவன். அவனுக்கு என்ன குறை இருந்தாலும் அதற்காக மற்றவர்களை குறை சொல்ல மாட்டான். என் தேவைகளை தேவன் தருவார் என்று தைரியமாக இருப்பான். என்ன குறை இருந்தாலும் பிறரை குற்றம் சொல்ல மாட்டான். என் தேவைகள் தேவன் தரவில்லை, தரும் வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் என்று அவன் மனம் மனுஷத்தன்மையிலிருந்து உறிந்து வெளியே வந்துவிடும். தக்க ஆலோசனைகளை அந்த வார்த்தை அவனுக்கு தரும். புதிதான சிந்தனைகளை அவனுக்குள் ஏற்படுத்தும். மனுஷ மார்க்கமாக சிந்திக்காமல் ஆவியின்படி சிந்திக்க பழகுவான். தேவனை சார்ந்திருக்கிறதுனாலே, தேவ வார்த்தை கொடுக்கிற நம்பிக்கையை சார்ந்திருக்கிறதுனாலே ஆவியின் சிந்தை அவனுக்குள் ஏற்படும். பொறுமையையும் தைரியத்தையும் அது தரும். ஒன்றுமே எனக்கு இல்லை, ஆனாலும் எனக்கு ஆகாரம் கிடைக்கும். அது கிடைப்பதற்கான வழி எனக்கு தெரியாது. ஆனாலும் கல்லை அப்பமாகி புசிக்க எனக்கு அவசியமில்லை. வரும்போது வரட்டும். தேவன் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். வரும்போது வரட்டும். அது கட்டாயம் வரும். இந்த தைரியம்தான் ஆவியின் சிந்தை உண்டாகிறதுக்கு காரணம். இந்த தைரியம்தான் மனுஷ மார்க்கமாக சிந்திக்காதபடி இயேசுவை காத்தது. அவர் உறுதியாக நின்றார். இதனாலே கல்லை அவர் அப்பமாக மாற்ற அவசியமில்லை என்று விலகிச் சென்றார். அவருக்கு வேண்டிய ஆகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் ஆவியினாலே பிறப்பது. இப்படி ஆவியினாலே பிறக்கிறதுக்கு அக்கினி அபிஷேகம் வேண்டும். பல விதத்தில் நெருக்கப்பட வேண்டியதிருக்கிறது. அவன் வார்த்தையினால் மட்டுமல்ல, அதை அனுபவத்திலே அந்த வார்த்தையை செயல்படுத்துவதனாலே அவன் புதிதாக மாறிவிட்டான். இந்த மாற்றம்தான் ஒரு மனுஷனுக்குள் உண்டாக வேண்டும். அப்படி அவன் உண்டாகிவிட்டால் அவன் விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்படி விசுவாசிப்பதனாலே இந்த மாற்றம் நமக்குள் உண்டாகி மறுபடி பிறந்தவனாகி விடுகிறோம். பிறந்தவன் பழையபடி அவன் இல்லை, புதிய மனுஷன், வேறு மனுஷன், ஜெனிப்பிக்கப்பட்டவன், வார்த்தையினாலே உண்டானவன், மண்ணினாலே உண்டான மனுஷன் அல்லவன். அவன் இப்போது வேறு மனுஷன், உயிர்த்தெழுந்த மனுஷன், உணர்வுள்ள மனுஷன், தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற மனுஷன், தன் சுய புத்தியின்படி நடவாத மனுஷன், தரிசனம் உள்ள மனுஷன். விசுவாசம் என்பது ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை பற்றி கொண்டு அதனாலே வாழ்கிறான். அந்த தரிசனம்தான் அவனை மாற்றுகிறது. ஏற்ற வேலையிலே எனக்கு ஏற்ற சமயத்திலே எனக்கு தேவ உதவி கிடைக்கும். எங்கிருந்து கிடைக்கும் என்று சிந்தித்தால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவன் நடக்கிறான். இருளின் மத்தியிலே வெளிச்சம் உண்டாகிறது. கோணலான பாதைகள் நேரான பாதைகளாக மாறுகின்றன. இருட்டில்தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எப்படி நடக்கும், ஏது உறுதி? எந்த உறுதியும் ஆண்டவர் நமக்கு தருவதில்லை. குருடனை பிடித்து அவன் கையை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு நம்மை இழுத்து கொண்டு செல்கிறார். நாம் குருடராக இருக்க வேண்டும். நாம் நாம் கண்ணை திறந்து பார்க்கிறவர்களாக இருந்தால் அவர் கையை தோளிலிருந்து பிடிக்கும் கொண்டு நம் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிப்போம். ஏனெனில் நாம் பார்க்கிறோம். இல்லை, நாம் குருடர்களாக இருக்க வேண்டும். குருடனை தான் தேவன் நடத்த முடியும். அவன்தான் தன்னை சார்ந்து கொள்ள ஒரு துணையை, ஒரு தோளை அவன் தேடுவான். அவனுக்கு நடக்க வேண்டிய வழி தெரியாது. அவன் கண் இருளாகத்தான் இருக்கும். எங்கு போகிறோம், எது நமக்கு முன்னே இருக்கிறது, எங்கு பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவன் ஒருவர் தோளை சார்ந்து கொண்டு அவர் நடக்க அவர் பின்னே நடந்து செல்கிறான். தேவன்
ஒரு மனுஷனை நடத்த வேண்டுமானால், தேவ ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டுமானால் நாம் குருடர்களாக இருக்க வேண்டும். வார்த்தையை நம்புவதை தவிர நமக்கு வேறு எதுவும் தெரியாது. தேவன் என்னை நடத்துகிறார், அது மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை நடத்த முடியும். யாராவது பார்த்து அப்பத்தை கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொன்னால் வேண்டாம், எனக்கு தேவ தூதர்கள் ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுப்பார்கள், அல்லது தேவனுக்கு என் பசி என்னது என்று தெரியும். அவர் தரும் வரைக்கும் என் சுய புத்தியின்படி நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவான். அவனுக்கு அதெல்லாம் அவசியமில்லை. யார் அவனோட பேசினாலும் அவன் கேட்க மாட்டான். தான் சார்ந்திருக்கிற தேவன் அவனை சாப்பிடும்படிக்கு சொல்லாத வரைக்கும் அவர் கிரியை செய்ய காத்திருப்பான். அவர் போகட்டும், என்னை இழுத்து கொண்டு போகட்டும், அவர் போகிற திசையெல்லாம் போகிறேன் என்று போய்கொண்டிருப்பான். அவர் கிரியை செய்ய அவன் கிரியை செய்வான். அவர் ஆகாரம் கொடுத்தால் சாப்பிடுவான். அது வரைக்கும் கையை கட்டிக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இதுதான் ஆவியினால் நடத்தப்பட அவசியமான ஒன்று. நாம் குருடர்களாக இருக்க வேண்டும், சுய புத்தி சார்ந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் நடத்துவார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மாற்றத்தை அடைய முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இருளானது வெளிச்சமாகும், கோணலானது நேராகும். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் கரை சேர்த்து விடுவார், அவர்களை கைவிடாதிருப்பார். இதனால்தான் அந்த 3ஆம் அதிகாரம் இப்படி முடிகிறது. அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவரை விசுவாசியாதவர்கள் நித்திய ஜீவனை அடைவதில்லை. அவர்களுக்கு மேல் தேவ கோபாக்கினைத்தான் வரும் என்று முடிக்கிறார். விசுவாசம் ஒரு மனுஷனை மாற்றும். விசுவாசம் இல்லாவிட்டால் நம்மிடம் மாற்றம் ஏற்படாது. தேவ கோபாக்கினை தான் நமக்குள் நிறைவேறும். இந்த மாற்றம்தான் அவசியம். நாம் மாற்றம் உண்டாக நமக்குள் நாம் சிறுகி போவோம், நாம் இல்லாது போவோம், நம்முடைய பர்சனாலிட்டி காணாமல் போகும். நம்முடைய திறமைகள், நம்முடைய புத்தி, நம்முடைய சாதனைகள் எல்லாமே குப்பையாக தெரியும். நான் ஒன்றுமில்லை, என்னுடைய தகுதியை நான் அழித்து கொள்ளுகிறேன். என்னை தகுதிப்படுத்துகிறவர் கிறிஸ்து தான். அதனாலே கிறிஸ்துவினாலே நான் பிழைக்கிறேன். என் தகுதி கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறபடினாலே நான் எதை குறித்தும் என்னை குறித்து மேன்மையாக எண்ணுவதற்கு இடமே இல்லை. அவராலே என் தகுதி உண்டாயிருக்கிறது. அதனால் நான் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன். அவராலே உண்டாகிற நீதியை பெற்றுக்கொள்கிறேன். அவராலே உண்டாகிற சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறேன். சகல குற்றங்களும் நீங்கி நீதியாக மாறுகிற ஒரு வாழ்க்கை இது யோவான் ஸ்நானகனை போல வனாந்தரத்திலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அல்லது யூதர்களைப் போல தன்னை கட்டுப்படுத்தி வருகிற ஒரு சுத்திகரிப்பும் அல்ல. சகல குற்றங்களும் நீங்கி நீதியை பரிபூர்ணமாக அடைகிற ஒரு வாழ்க்கை. பரிபூர்ணமான நீதி. தன் பிள்ளையே பலியிடு என்று சொன்னாலும் பலியிட அஞ்சாத ஒரு நீதி. இது யாராலே முடியும்? அவனுக்குள் அவன் இல்லாமல் போய்விட்டான். தன்னை மறந்து போனான். தன்னை நேசிப்பதை மறந்து போனான். தன்னையோ, தன் உடைமைகளையோ, தன் உறவினர்களையோ அவன் நேசிக்கவில்லை. உலகத்தை அவன் நேசிக்கவில்லை. நமக்குள் உண்டான மாற்றத்தை நாம் அளவிட்டு பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 4 அடையாளங்களை சொல்லுகிறார். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு இருந்தால் நாம் மாறவில்லை. அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். இது 1ஆம் அடையாளம். உலகத்தில் உள்ளவைகளிலும், அதாவது என் படிப்பு, என் திறமை, என் வருமானம், என் எதிர்காலம், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள், இவைகளிலே அன்பு இருந்தால்
உலகத்துக்குரியவன் தான் அவன். அவன் உலகத்துக்குரியவர்களைத்தான் பேசுவான். அவன் விண்ணிலிருந்து வருகிறவருடைய, உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறவருடைய மனுஷன் அல்ல. அவராலே ஜனிப்பிக்கப்பட்ட, வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்ட மனுஷன் அல்ல. வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட, நான் முன்னே சொன்னது போலத்தான் நாம் வார்த்தையினாலே பழக வேண்டியிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்புறாவதற்கு நாம் பழக வேண்டியதிருக்கிறது. இதற்குத்தான் அக்கினி அபிஷேகம் பல விதங்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். நெருக்கத்திலே கொண்டு போய் வைக்கிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகள், அடங்காத தீர்க்க முடியாத நோய், கடன் தொல்லைகள், இது போன்று நாம் பல விதங்களே இழுக்கப்படுகிறோம். மனுஷர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள், மதிக்காமல் போகிறார்கள். தனிமையிலே கசங்கிக் கொள்ளுகிறோம், வாடி போகிறோம். நம் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிறது. இருள் நிறைந்ததாக இருக்கிறது. என்ன செய்வோம் என்று வழி தெரியவில்லை. நாளை எங்கு போவோம் என்று புரியவில்லை. அதிர்ந்து போகிறோம். நம்மை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் மற்றவர்கள். தவிக்கிறோம். நம்ம என்னதான் நன்மை செய்தாலும் நம்மிடத்திலிருந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு நம்மை உதறி போட்டு போய் விடுகிறார்கள். வலிக்கிறது வாழ்க்கை. வேதனையை நாம் யாரிடத்தில் கொட்டி தீர்க்க முடியும் தெரியவில்லை. நம்மை புரிந்து கொள்வார் இல்லை. வேதனையிலே தான் நாம் தேவ வார்த்தையை பற்றி கொண்டு அது கொடுக்கிற நம்பிக்கையிலே பிழைக்கிறோம். அப்போதுதான் இந்த மாற்றம் நம்மிடம் உண்டாக்கிறது. அக்கினி அபிஷேகம் ஒரு மனுஷனை புதுப்பிக்கும். மாம்சமான யெகோவாவும் அங்கு சாம்பலாகும். நாம் மட்டும் தேவ சாயலாக கிறிஸ்துவின் பரிபூரணத்துக்குள் நுழைவோம். அங்கு நாம் சிறுகி போகும். அங்கு என் அனுபவம் சிறுகி போகும். வேத அறிவு சிறுகி காணாமல் போகும். என்னுடைய திறமைகள், என்னுடைய பர்சனாலிட்டி காணாமல் போகும், இல்லாமல் போகும். நான் சிறுகி கிறிஸ்து ஒருவரே பெருகி இருப்பார். இதுதான் மெய்யான மாற்றம். இந்த மாற்றம்தான் உண்மையானது. இதுதான் அப்பொழுதுதான் நான் பணத்தை ஆராதிக்காமல் தேவனை ஆராதிக்கிறேன். நாளை பற்றி கவலைப்படுகிறவனாக இருந்தால் நான் இன்னும் உலகத்திற்குரியவன் தான். எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படுகிற மனுஷன்தான். அப்போதுதான் இந்த மாற்றம் உண்மையானது என்று நாம் கண்டுபிடிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுகிறவன், அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. இரண்டாவது, அதே 1 யோவானில் சொல்கிறார், அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று. அது இப்படி 8ஆம் வசனம் இப்படி தான் பேசுகிறது. 2:8 அவர் நடந்தது போல நடக்க முயல வேண்டும் என்று சொல்லவில்லை. நடப்பான் அவன். ஏனெனில் அவன் புதிதாக்கப்பட்ட மனுஷன். ஜீவ வார்த்தை அவனுக்குள் ஜீவனை உண்டாக்கிவிட்டது. அந்த வார்த்தையை கையாண்டோம். அந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் புறப்பட்டது என்று யோவான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசாமல் வார்த்தையை பற்றி பேசுகிறார். அந்த வார்த்தையை கையாளுகிறோம், அதனிலிருந்து ஜீவன் உண்டாயிற்று என்று சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வார்த்தையிலிருந்து ஜீவன் உண்டாகிறதுனால தான் நாம் புதிதான மனுஷர்களாக மாறுகிறோம். புதிதான சிந்தை, ஆவியின் சிந்தை நமக்குள் உண்டாகிறது. இப்போது நாம் ஆவிக்குரிய மனுஷர்கள். இயேசு கிறிஸ்துவை போலவே தான் இருப்பான் ஆவிக்குரிய மனுஷன். அவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவை போன்ற ஞானம் இருக்கும், இயேசு கிறிஸ்துவை போன்ற பரிசுத்தம் இருக்கும். ஆமாம், எக்ஸாக்டாக துல்லியமாக அதே அளவு ஞானம் இருக்கும், அதே அளவு பரிசுத்தம் இருக்கும், அதே அளவு நீதியும் இருக்கும், அதே அளவு கீழ்ப்படிதலும் இருக்கும். இது கீழ்ப்படுதலின் பாடம், ஸ்கூல் ஆஃப் ஒபீடியன்ஸ். இந்த ஸ்கூலில் நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி படித்து இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்று நாம் இந்த மாற்றத்தை அடைகிறோம். இந்த மாற்றத்திலே தேர்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துக்கு ஒப்பான நீதி, கிறிஸ்துக்கு ஒப்பான பரிசுத்தம், கிறிஸ்துக்கு ஒப்பான ஞானம், கிறிஸ்துக்கு ஒப்பான மீட்பு, எல்லாவற்றிலிருந்து மீட்பு, சகல குற்றங்களும் நீங்கி ஒரு வாழ்க்கை, பழுதற்ற ஒரு வாழ்க்கை, மாசற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு
குற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுதான் அக்கினி அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் ஏற்படுத்தி தருவது. குற்றமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் ஒரு மனுஷனால் சொல்ல முடியுமோ? அவன் சொல்லலாம், இந்த கேள்வியை கேட்கலாம் மனுஷர்களை பார்த்து, பாவமே உன் கூரைங்கே. பவுல் பேசுகிறான், பாவமே உன் கூரைங்கே, தேடி என்னை குத்திப்பார், என்னிடத்தில் பாவம் பெருகாது, வராது, விளையாது, உண்டாகாது. ஏனெனில் நான் பாவத்துக்கு மரித்தவன். மரணமே ஜெயம் எங்கே? என்னை ஜெயிக்க முடியாதவனால் நான் ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன். இந்த மாற்றத்தை அடைந்தவனுடைய வாழ்க்கை இது. இப்படித்தான் அவன் இருப்பான். இப்படித்தான் அந்த ரட்சிப்பு இருக்கும். இப்படித்தான் ஒரு மனுஷன், புதிதாக்கப்பட்ட மனுஷன், மறுபடி பிறந்த மனுஷன். இதுதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறவாட்டால் என்று. எப்படி வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறப்பது? ஒரு தாயின் வயிற்றில் திரும்ப போய் ஒரு மனுஷனால் பிறக்க முடியுமா? இதுதான் நிக்கோதேமுவின் கேள்வி. நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இந்த ரட்சிப்பு எவ்வளவு தூரம் புரியாத புதிராக இந்த உலகத்திற்கு இருக்கிறது. இதை அனுபவித்து ஜீரணித்த ஒரு மனுஷன் தான் யோவான். அவனால் சொல்ல முடிகிறது, இந்த வார்த்தை வெளிப்பட்டது. இயேசுவை பற்றி சொல்லலை, வார்த்தை வெளிப்பட்டது என்று பேசுகிறார். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும். அந்த மனுஷனை இருளானது பற்றி கொள்ள முடியவில்லை. என்ன அனுபவம்! இருளானது பற்றி கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவன் ஒளிமயமாக மாறிவிட்டான். எப்படியெல்லாம் வசனம் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறது. நமக்குள் உண்டான ஜீவன், அந்த வார்த்தையை கையாளும் போது அந்த ஜீவன் உண்டாகிறது. நான் மரித்தேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்வது ஒரு ஒரு சபை பிரிவு அல்ல. பெண்டெகோஸ்தே போல இது ஒரு பிரிவு அல்ல. அது ஒரு வார்த்தையிலே இருந்து ஜீவன் வெளிப்படுகிறதே அதற்கான வழி. அதற்குள் கையை விட்டு அந்த தேனடையை எடுத்து சாப்பிடுகிறோம். எடுத்து சாப்பிட தேன் நம்மை கொட்டி கொண்டு தான் இருக்கிறது. நெருக்கம் பிச்சு எடுக்கிறது. ஆனாலும் எனக்குள் கிறிஸ்து ஒருத்தர் தான் பிழைத்திருக்கிறார். பாவ சரீரம் ஒழிந்து விட்டது. அவர் ஒருத்தரே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இல்லை என்று சொல்கிறோம். நான் இல்லை என்று சொல்லி நாம் இல்லாமல் போகிறோம். கிறிஸ்து நமக்குள் பெருகி கொண்டே இருக்கிறார். இது ஒரு அனுபவம். இது நமக்குள் தேர்ச்சியை உண்டாக்குகிறது, தெளிந்த புத்தியை உண்டாக்குறது. அவரை போல நாம் முழுக்க சீர்பட ஆரம்பிக்கிறோம். சீர்படுதல் நமக்குள் உண்டாகி அதில் நிலைத்திருக்கிறோம். என்னை குறித்த வரைக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அவரில் நான் நிலைத்திருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். இதனால் நான் மிகுதியாக கனி கொடுக்கிறேன். என்னால் கனி கொடுக்காமல் இருக்க முடியாதுங்க. என்னால் தோல்வி அடைய முடியாதுங்க. இது என் பிரயாசம் அல்ல. அந்த வார்த்தைக்குள்ளிருந்து உண்டாகிற ஜீவன் அவருக்குள் நிலைத்திருக்க நான் என்னில் அவர் நிலைத்திருக்கிறார். எவ்வளவு சிம்பிள், எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, எவ்வளோ அழகான அனுபவம். என்னுடைய கடந்த கால அனுபவத்தை இந்த ஒரு வார்த்தையில் தான் நான் முடிப்பேன். நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவர் எனக்குள் நிலைத்திருக்கிறார். இதனால் நான் மிகுதியாக கனி கொடுக்கிறேன். தேவன் என்மேல் உருக்கமான அன்புடையவராக இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. எப்போதும் அவருக்கு பிரியமானவைகளையே செய்தபடியால் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை.
ஆம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நான் மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். என்னிடத்திலிருந்து, என் அனுபவத்திலிருந்து, வேத அறிவிலிருந்து அல்ல, என் அனுபவத்திலிருந்து.